ஃபிஸ்டுலாவை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ரொம்ப சின்ன ஃபிஸ்டுலா ஃபர்ஸ்ட் டைம் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹையர் ஆன்டிபயோட்டிக்ஸ் மூலியமாக நல்ல ட்ரீட்மெண்ட் இருந்தால் நம்மளுக்கு அது கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் திரும்ப திரும்ப வரக்கூடிய அந்த வெடிப்புகளோ அந்த உள்ள இருக்கிற சீக்களோ இந்த மாதிரி வந்துட்டு இருந்தால் அது வந்து கிரானிக் ஃபிஸ்டுலா என்னங்கிற கண்டிஷனுக்கு போயிடும். இதுக்கு மருந்துகள் மூலியமாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணவே முடியாது. இதுக்கு சர்ஜரி மட்டுமே தீர்வு. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து அந்த சர்ஜரி முடிஞ்சு நல்ல காயம் ஆறி வந்துட்டே இருந்ததுங்க டாக்டர், ஆனால் வந்து 6 மாதம் ஆச்சு, 90% ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் ஒரு சின்ன ஹோல் மட்டும் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து பெர்சிஸ்டன்ட் ட்ராக் ஆஃப் ஃபெயிலியர் அர்த்தம். இரண்டாவது ரிக்கரன்ஸ் அர்த்தம். அதாவது 6 மாதங்களுக்குள்ளார கம்ப்ளீட்டா ட்ராக் ஆறி முடிஞ்சிருச்சுங்க டாக்டர், ஒரு சின்ன இது வந்துருச்சு, எனக்கு இது ஃபிஸ்டுலாவா இருக்குமோன்னு ஒரு சந்தேகமா இருக்கு, ஆனால் அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது ரிக்கரண்ட் ஆனல் ஃபிஸ்டுலாங்கிறதுங்க. மூன்றாவது மறுபடியும் அதே இடத்துல 1 வருட காலத்துக்கு அப்புறம் அந்த தழும்பு பகுதியில் ஒரு வீக்கமாட்ட ஐசி பிடிச்சி மறுபடியும் ஸ்டார்ட் ஆகக்கூடியது டினோவோ ஃபிஸ்டுலஸ் ட்ராக் ஃபெயிலியர் அப்படின்னு அர்த்தம். நான்காவது இந்த இடத்துல இல்லாம புதுசா ஒரு இடத்துல வர்றது வந்து ரிக்கரன்ஸ் கணக்குலயே வராதுங்க, அது நியூ ஃபிஸ்டுலஸ் ட்ராக் கண்டிஷன்ல வருங்க.